உருமாறுங்க. ஈர்ப்பு சக்திக்கு கட்டுப்படுங்க. ஓ, கீழே பார்க்காதீங்க, மேல பார்க்காதீங்க, இடதுபுறமும் பார்க்காதீங்க. சைபர்ட்ரான்ல உயிர் இழந்தவங்களை உயிர் பழைக்க வைக்க மெகட்ரான் இப்ப நிறைய டார்க் எனர்ஜியை சேகரிக்கிறானா? விண்வெளி பாலத்தை செயலிழக்க வைக்கிறதுக்கான சக்தியோ இல்ல ஏற்பாடுகளோ இப்ப நம்ம கிட்ட இல்லாததுனால உள்ள எதுவும் நுழையவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. ஆப்டிமஸ் பிரைம் என் ஆசைய நிராசையாக்கவே மாட்டான். என்ன அவன் உன்ன மாதிரி கிடையாது ஸ்டார்ஸ்கிரீம். நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல தலைவா. என்னோட உத்தரவுப்படி இப்ப சவுண்ட் வேவ் சைபர்ட்ரானோட கோஆர்டினேட்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். சரி, அவங்க ஏன் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க? டிசெப்டிகான்ஸோட வேற்று கிரக தொடர்புக்கான கருவி இப்போ செயலிழந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க தாங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. ஓ, அது ஏன் விளையாட்டு? நல்ல வேலை செஞ்ச பல்க் ஹெட். அந்த டிஷ் இல்லாம சைபர்ட்ரான்ல இருக்கிற விண்வெளி பாலத்தை அவங்களால குறி வைக்க முடியாது. டிசெப்டிகான்ஸ்க்கு உங்க கிரகம் எதுன்னு தெரியாதா என்ன? தெரியும். ஆனா சைபர்ட்ரான் இங்க இருந்து பல ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க போய் சேரணும்னா அவங்களோட குறி தப்பவே கூடாது. ஒருவேளை விண்வெளி பாலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மெகட்ரானுக்கு தொல்லை இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா வேற ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான். அதுவும் ஒரு ரிமோட் முறையில. பூமியோட தொழில்நுட்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதன்படி பூமியில ஒரு ரேடியோ டெலஸ்கோப் டிஷ் கூட இல்ல. அதை பயன்படுத்தி சைபர்ட்ரானை குறி வைக்க முடியும் சொல்றதுக்கு. ஒருவேளை ரேடியோ டெலஸ்கோப் டிஷஸ் கூட்டு முயற்சியில பயன்படுத்தினா, உதாரணத்துக்கு டெக்சாஸ்ல இருக்கிற ஜெயின்ட் ரே. என்ன சொன்னா? இது ஒண்ணு சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. சரியா யோசிச்ச ரால்ஃப். ராச்செட் ஏஜென்ட் ஃபவுலர் ரே ஸ்டாஃப்ல இருக்கிற பாதுகாப்பு வீரர்களை எச்சரிச்சிட்டாரா இல்லையா? வீரனே, ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுக்கோ. குறைஞ்சபட்சம் பேண்டையாவது போடு. அது நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. ரேவோட ஃபயர்வால் என்னால கடக்க முடியல. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒன்னால டிசெப்டிகான்ஸ தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஒருவேளை முயற்சி பண்ண முடியும். ஒரு நிமிஷம் ராஃப், ஒருவேளை நாங்க ஒண்ணு அந்த பில்டிங்குள்ள நேரடியா கொண்டு போனா எப்படி? ஃபயர்வாலோட மறுபுறத்துல இருக்கிற இன்டர்நெட் நெட்வொர்க் குள்ள என்னால நுழைய முடியும். ஆனா அது ரொம்பவே ஆபத்தான காரியம். டிசெப்டிகான்ஸ் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை செய்ய போற இடத்துல கூட இருக்கலாம். ஆப்டிமஸ், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நீங்க தானே சொன்னீங்க 3 மனித உயிரை விட இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, ஒரு விளக்கம் ஜெயிச்சுட்டா உலகத்துல இருக்கிற மத்த மனிதர்கள் கூட நான் உலகறக்குதான் போறோம். நான் முயற்சி பண்ணி பார்க்க விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச லார்ட் மெகட்ரான் அந்த ஆட்டோபாட்டுகள் கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவா ஸ்டார்ஸ்கிரீம்? அவங்களை அழிச்சிருங்க. நம்மள வரவேற்க ஆள் வராங்க போல இருக்கு. இது பழக்கப்பட இன்னும் நிறைய நாள் ஆகும் போல இருக்கு.